ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் அருமையான ஒரு 65 ரெசிபி பார்க்கலாங்க. இது வந்து நான்வெஜ் கிடையாது, வெஜ்லேயே தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக சோயா 65 எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சோஷியல் மீடியாஸ்லேயும் தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த 65 பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் வந்து சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சோயா பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணால் குட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் பெருசாக இருக்கும்போது தான் நமக்கு சிக்கன் 65 சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லைங்களா? அதனால இப்போ இதில் வந்து கரெக்டாக ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி, நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பாருங்க, 10 நிமிஷத்துல நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா பெருசு பெருசா இருக்கு பாருங்க. யம்மி. இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த தண்ணியை வந்து ஸ்குவீஸ் பண்ண போறோம். பிழிஞ்சிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு வச்சிடலாம். எவ்வளோ தண்ணி உறிஞ்சி வச்சிருக்கோம் இந்த சோயா, இதை நல்லா உறிஞ்சிருங்க. இந்த சாரி ஸ்குவீஸ் பண்ணிடுங்க, புழிஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. அடுத்ததான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. 1 டீஸ்பூன். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மைதா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ரெண்டுமே ஒரே அளவே சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு, நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. அதனால கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதில் கடைசியாக ஒன்று சேர்த்துக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு, அண்ட் தென் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ், புளிப்பு சுவைக்காக. அதை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செலுத்து, கொஞ்சம் கெட்டியான எடுத்து போடுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், எடுத்து போடுற பக்குவத்தில் இருக்குது. ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம போட்டுற வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஸோ லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ளிப் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே பிரித்து விட்டிங்கன்னா பிரிஞ்சிடும் தனித்தனியாக. அப்படியே திருப்பி திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வெந்ததுக்கப்புறம் நல்லா மொறுன்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், லைட்டாக அந்த ஆயிலெலாம் கொதி அடங்கிருச்சு. அப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிகினர்ஸுக்கு இது ஒரு டிப்பு. நீங்கள் எது பண்ணாலுமே லைட்டாக கொதி அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பராக நம்மளோட சோயா 65 ரெடி. இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ மொறுமொறுன்னு இருந்ததுன்னு. இப்போ பாருங்கள், அடுத்த பேட்சையும் நான் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், யம்மியான நம்ம சோயா 65 ரெடி. இப்போ இதை கொஞ்சம் கட் பண்ண ஆனியன் அண்டு லெமனோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். அப்புறமா கடைசியாக கொஞ்சம் நல்லா பொரிச்ச கருவேப்பிலையை போட்டு அப்படியே முறுக்குன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். டீ காஃபியோட செம்ம காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.